அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சயின்ஸ் வீடியோ பதிவுகள் லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக பார்த்து வரோம். நம்ம ஏற்கனவே 6th 7th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8th முக்கியமான லெசன் ஒளியியல். இதிலிருந்து ஒரு வினாக்களாக முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் டெட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஆடி என்றால் என்ன? ஒளியை எதிரொலிக்கும் பண்பினை பெற்றுள்ள பளபளப்பான ஒளியியல் சாதனம்தான் ஆடி என்று அழைக்கப்படுகிறது. ஆடியில் பூசப்பட்டிருப்பது என்ன? அலுமினியம் அல்லது வெள்ளி முலாம் பூசப்பட்ட கண்ணாடி துண்டு தான் ஆடியில் பூசப்பட்டிருக்கு. அலுமினியம் அல்லது வெள்ளி பூசப்பட்டிருக்கும். ஆடிகள் எவ்வகையான பரப்புடையவை? ஆடிகள் பார்த்தீங்கன்னா சமதள மற்றும் வள பரப்புடையவைகளாக உள்ளன. வளைந்த பரப்புடைய ஆடிகளுக்கு உதாரணம் யாவைன்னு பார்த்தீங்கன்னா கோளக ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளை ஆடிகள், நீள்வட்ட ஆடிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைந்த பரப்புடைய ஆடிகளுக்கு உதாரணமாக உள்ளன. எது ஆடியில் உருவாகும் பிம்பத்தை தீர்மானிக்கிறது? ஆடியின் வடிவ அமைப்பு தான் ஆடியில் உருவாகும் பிம்பத்தினை தீர்மானிப்பதாக உள்ளது. சமதள ஆடியானது எவ்வாறு பிம்பத்தினை உருவாக்குகிறது? சமதள ஆடி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் சரியான பிம்பத்தினை சமதள ஆடி உருவாக்குகிறது. வளைந்த பரப்பினுடைய ஆடிகள் எவ்வாறு பிம்பத்தினை உருவாக்குகிறது? அதாவது வளைந்த பரப்பினுடைய ஆடிகள் பார்த்தீங்கன்னா பெரிய மற்றும் சிறிய பிம்பங்களை உருவாக்குவதாக உள்ளன. இப்ப ஆடிகள்ல பார்த்தீங்கன்னா 2 வகை, சமதள ஆடிகள், வளைந்த பரப்புடைய ஆடிகள். இதுல வளைந்த பரப்புடைய ஆடிகள் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோளக ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளை ஆடிகள், நீள்வட்ட ஆடிகள் என ஆடிகளின் வகைகள் உள்ளன. 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் கண்ணாடி தகட்டின் மீது எதை பூசினார்கள்? அதாவது 16ஆம் நூற்றாண்டில இத்தாலியில கண்ணாடி தகட்டின் மீது பார்த்தீங்கன்னா பாதரசம் மற்றும் வெள்ளியை அதன் மீது பூசினார்கள். இப்ப தற்போது அதாவது கண்ணாடி தகட்டின் மீது எதை கொண்டு பூசுகிறார்கள் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அல்லது வெள்ளியை கொண்டு பூசுகிறார்கள். வளைந்த ஆடிகள் என்பது என்ன? அதாவது வளைந்த ஆடிகள் ஒரு கோளத்தின் பகுதியாக கருதப்பட்டால் கோளக ஆடிகளாக உள்ளது. அதாவது ஒரு பகுதியில அந்த கோளக ஆடியில வெள்ளி பூச்சும் மற்றொரு பகுதியில பார்த்தீங்கன்னா ஒளி எதிரொலிப்பு பகுதியும் அந்த வளைந்த ஆடிகளில் காணப்படுகிறது. குழியாடி என்றால் என்ன? கோளக ஆடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தால் அது குழியாடி ஆகும். அதாவது வைக்கப்பட்ட பொருளை அந்த குழியாடி என்ன பண்ணி காமிக்கணும்னா பெரிதாக்கி காட்டும். அலங்காரத்திற்காக பயன்படுத்தும் கண்ணாடி டேஸ் ஆடி ஆகும். குழியாடி தான் அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி ஆகும். குவியாடி என்றால் என்ன? கோளக ஆடியின் குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தால் அது குவியாடி ஆகும். அதாவது பொருளின் அளவை விட சிறிய பிம்பத்தை குவியாடி ஏற்படுத்தும். இதே குழியாடி என்னன்னு பார்த்தோம், பொருளின் அளவினை விட பெரிய பிம்பத்தினை குழியாடி உருவாக்கும். சாலைகளில் பின்புறம் வரக்கூடிய வாகனங்களை காண்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆடி எதுன்னு பார்த்தீங்கன்னா குவியாடியை பயன்படுத்தப்படுகிறது. பரவளைய ஆடிகள் என்பது என்ன? பரவளையத்தை போன்ற வளைந்த பரப்புடைய ஆடிதான் பரவளைய ஆடிகள். இது பார்த்தீங்கன்னா குளிர்ந்த எதிரொலிக்கும் பண்பினை கொண்டது. மேலும் விளிம் ஒளிக்கற்றையை ஒரு புள்ளியில் குவிப்பதுதான் பரவளைய ஆடிகள் ஆகும். பரவளைய ஆடியில் எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் எவ்வாறு செல்லும்? பரவள ஆடிகள் பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் ஆடியின் முதன்மை அச்சிற்கு இணையாக ஒரு குறிப்பிட்ட திசையில் விரிந்து செல்லும் மற்றும் பொலிவு குறையாமல் மிக நீண்ட தொலைவிற்கு பயணிப்பதுதான் பரவளைய ஆடியில் எதிரொலிக்கப்பட்ட கதிர்களின் பண்பாக உள்ளது. பரவளைய ஆடிகளின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரவளைய எதிரொலிப்பான்கள் என்று அழைக்கப்படுகிறது. பரவளைய ஆடிகளோட பயன் என்ன? இது பார்த்தீங்கன்னா ஒளி, வெப்பம், அதாவது சவுண்டு, ஒளி மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை அவற்றின் ஆற்றல் குறையாமல் ஆடியின் குவிய பரப்பில் வீழ்த்தி சேகரிக்க பயன்படுவதுதான் பரவளைய ஆடிகளின் பயனாக உள்ளது. பரவளைய ஆடிகள் எதில் பயன்படுத்தப்படுகின்றன? பரவளைய ஆடிகள் பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள், ரேடியோ தொலைநோக்கிகள் மற்றும் நுண்ணலை தொலைபேசி கருவி, சூரிய சமையற்கலன், சூரிய வெப்பச்சூடேற்றி, இதுல எல்லாம் பரவளைய ஆடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. யார் காலத்தில் இருந்த பரவளைய ஆடிகள் வேலை செய்யும் தத்துவம் அறியப்பட்டிருந்தது? அதாவது கிரிகோ ராமன் காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா பரவளைய ஆடிகள் அதோட வேலை செய்யும் தத்துவம் அறியப்பட்டிருந்தது. கணித வல்லுனர் டயோக்கில்ஸ் எழுதிய புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எரிக்கும் ஆடிகள் தான் கணித வல்லுனர் டயோக்கில்ஸ் எழுதிய புத்தகமாகும். பரவளைய ஆடிகளை பற்றி கற்றறிந்தவர் யாருன்னா இபின் சால். இவர் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான். அவர் இபின் சால் தான் பரவளைய ஆடிகளை பற்றி கற்றறிந்தவர் ஆவார்.
முதலாவது பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைத்தவர் யாருன்னா 1888 ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்றி ஹெர்ட்ஸ் தான் முதலாவது பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைத்தவர் ஆவார். கோளக ஆடிகள் தொடர்பான பதங்கள் யாவை? அதாவது அந்த கோளக ஆடிகள் தொடர்பாக என்னென்ன சொற்கள் பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வளைவு மையம், ஆடி மையம், வளைவு ஆரம், முதன்மை அச்சு, குவியம், குவிய தொலைவு போன்ற பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வளைவு மையம் என்றால் என்ன? ஆடி உருவாக்கப்பட்ட கோளத்தின் மையம் வளைவு மையம் ஆகும். இது சி என கதிர் வரைபடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல அந்த வளைவு மையம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பிக்சரே கொடுத்திருப்பேன். வளைவு மையம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆடி உருவாக்கப்பட்ட கோளத்தின் மையம் வளைவு மையம் ஆகும். இது வந்து சி என வரைபடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோளக ஆடியினால் உருவாக்கும் பிம்பங்களை எதன் மூலம் குறிப்பிடலாம்? கோளக ஆடியினால் உருவாக்கப்படும் பிம்பங்களை கதிர் வரைபடங்கள் மூலம் நாம் குறிப்பிட முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஆடி மையம் என்றால் என்ன? கோளக ஆடியின் மையம் தான் ஆடி மையம் ஆகும். இது வந்து பி என குறிப்பிடப்படுகிறது. வளைவு ஆரம் என்றால் என்ன? வளைவு ஆரம்ங்கிறது பாத்தீங்கன்னா கோளத்தின் மையத்திற்கும் அதன் முனைக்கும் இடைப்பட்டுள்ள தொலைவு தான் வளைவு ஆரம் என அழைக்கப்படுகிறது. இது வந்து ஆர் என குறிப்பிடப்படுகிறது. முனை என்றால் என்ன? ஆடியின் பரப்பில் முதன்மை அச்சானது ஆடியை சந்திக்கும் புள்ளிதான் முனை என்று அழைக்கப்படுகிறது. இதை வந்து இன்னொரு பெயர்ல வந்து ஆடி மையம் எனவும் அழைக்கப்படுகிறது. முதன்மை அச்சு என்றால் என்ன? ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு தான் முதன்மை அச்சு என அழைக்கப்படுகிறது. குவியம் என்றால் என்ன? ஒரு ஒளிக்கற்றையானது கோளக ஆடியில் பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சில் குவியும் புள்ளி, அதாவது முதன்மை அச்சில் குவியும் புள்ளி அல்லது முதன்மை அச்சிலிருந்து விரிந்து செல்வது போல் தோன்றும் புள்ளிதான் முதன்மை குவியம் அல்லது குவியம் ஆகும். இப்போ ஒரு அந்த ஒளிக்கற்றை வந்து ஆடியில பட்டு அந்த படுற இடமோ அல்லனா அது பட்டு எதிரொலிச்சு பிரிந்து செல்ற இடத்தை தான் முதன்மை குவியம் அல்லது குவியம் என அழைக்கப்படுகிறது. இதை வந்து எஃப் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இதனை குவிய புள்ளி எனவும் நாம் அழைக்கிறோம். குவிய தொலைவு என்றால் என்ன? ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் குவிய தொலைவு என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், கோளக ஆடியின் குவிய தொலைவிற்கும் வளைவு ஆரத்திற்கும் இடையே தொடர்பு என்னன்னா, அந்த கோளக ஆடியின் குவிய தொலைவிற்கும் வளைவு ஆரத்திற்கும் இடையே தொடர்பு பார்த்தீங்கன்னா குவிய தொலைவு ஈக்குவல் டு வளைவு ஆரம் டிவைடட் பை 2 ஆகும். வளைவு ஆரத்தின் பாதி டேஸ் ஆகும். வளைவு ஆரத்தின் பாதி தான் குவிய தொலைவு ஆகும். கோளக ஆடிகளில் தோன்றும் பிம்பங்கள் எத்தனை வகைப்படும்? கோளக ஆடிகளில் தோன்றும் பிம்பங்கள் பார்த்தீங்கன்னா 2 வகை. ஒன்று மெய்பிம்பம், மற்றொன்று பார்த்தீங்கன்னா மாயபிம்பம் என அழைக்கப்படுகிறது. திரையில் பிடிக்கும் இயலும் பிம்பம்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெய்பிம்பம்னு சொல்லுவோம். திரையில் பிடிக்க இயலாத பிம்பம்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாயபிம்பம் என அழைக்கப்படுகிறது. குவியாடியில் தோன்றும் பிம்பம் எது? குவியாடியில் நேரான அளவில் சிறிய மாயபிம்பம் தோன்றுகிறது. குழியாடியின் பிம்பத்தின் தன்மையானது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? அதாவது குழியாடியின் பிம்பம் எப்படி இருக்குன்னா அதன் முன் பொருள் வைக்கப்படும் இடத்தை பொறுத்து தான் குழியாடியின் பிம்பம் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. குழியாடியில் பொருளானது ஆடியை விட்டு விலகி செல்ல செல்ல பிம்பத்தின் அளவானது எவ்வாறு இருக்கும் பாத்தீங்கன்னா, பிம்பத்தின் அளவு, அதாவது குழியாடியில் பொருளானது ஆடியை விட்டு விலகி செல்ல செல்ல பிம்பத்தின் அளவு வந்து சிறியதாக இருக்கும். குழியாடியில் பொருளானது ஈரில்லா தொலைவில் பொருளானது வைக்கப்பட்டால் பிம்பமானது எங்கு விழும் பாத்தீங்கன்னா முக்கிய குவியத்தில் தான் அதாவது ஈரில்லா தொலைவில் வந்து பொருள் வைக்கப்பட்டால் குழியாடியில் பிம்பம் வந்து முக்கிய குவியத்தில் விழும். குவியாடியில் தோன்றும் பிம்பங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா பொருளின் நிலை என்ன, அது எஃப்க்கு நடுவுல வச்சா என்ன, பி எஃப்க்கு நடுவுல என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஈரில்லா தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா பிம்பத்தின் நிலை வந்து எஃப்ல இருக்கும். பிம்பத்தின் அளவு புள்ளி அளவு மிகச்சிறியது. பிம்பத்தின் தன்மை நேரான மாயபிம்பம். ஈரில்லா தொலைவிற்கும் ஆடி மையத்திற்கும் இடையில் வச்சா பாத்தீங்கன்னா பிம்பத்தின் நிலை பிக்கும் எஃப்க்கும் இடையில் அமையும். பிம்பத்தின் அளவு சிறியது, நேரான மாய பிம்பமா தோன்றும். குவியாடியில் தோன்றும் பிம்பங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்து ஈரில்லா தொலைவில் இருந்தா பிம்பத்தின் நிலை வந்து எஃப்ல இருக்கும். பிம்பத்தின் அளவு வந்து மிகவும் சிறியது. பிம்பத்தின் தன்மை பாத்தீங்கன்னா தலைகீழான மெய்பிம்பம் தோன்றும். சி கப்பால வச்சா சிக்கும் எஃப்க்கும் இடையில் வந்து பிம்பம் தோன்றும். பிம்பத்தின் அளவு சிறியது, தலைகீழான மெய்பிம்பம் தோன்றும். சியிலே பொருள் வச்சா பிம்பத்தின் நிலை சியில் இருக்கும், பொருளின் அளவில் இருக்கும், தலைகீழான மெய்பிம்பம் தோன்றும்.
சிக்கும் எஃப்க்கும் இடையில் பொருள் வச்சா சிக்கு அப்பால் பிம்பத்தின் நிலை வரும். பிம்பத்தின் அளவு பெரியது, தலைகீழான மெய்பிம்பம் தோன்றும். எஃப்பில் பொருள் எஃப்பில் வைக்கப்பட்டால் பிம்பத்தின் நிலை ஈரிலா தொலைவில் இருக்கும். பிம்பத்தின் அளவு மிக பெரியது, தலைகீழான மெய்பிம்பம் தோன்றும். எஃப்க்கும் பிக்கும் இடையில் பொருள் வைக்கப்பட்டால் பிம்பத்தின் நிலை ஆடிக்கு பின்னால் பிம்பத்தின் அளவு பாத்தீங்கன்னா பெரியதா இருக்கும். பிம்பத்தின் தன்மை பாத்தீங்கன்னா நேரான மாயபிம்பம் தோன்றும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழி ஆடிகளின் பயன்கள் என்ன? குழி ஆடிகள் பாத்தீங்கன்னா அலங்கார கண்ணாடி, முகச்சவர கண்ணாடியில பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி டார்ச் விளக்குகள், தேடு விளக்குகள், வாகனங்களின் முகப்பு விளக்குகள், சூரிய சமையற்கலன், மருத்துவர்கள் கண் காது தொண்டை மருத்துவர்கள் பயன்படுத்துவதில். அதே மாதிரி எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளில் குழி ஆடிகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா குவி ஆடிகளின் பயன்கள் யாவை? வாகனங்களின் பின்புறம் வரும் பிற வாகனங்களை பார்ப்பதற்கு, மருத்துவமனை, தங்கும் விடுதிகள், பள்ளிகள், அதாவது குறுகிய வளைவுள்ள பகுதிகளில் எல்லாம் குவி ஆடியை பயன்படுத்தலாம். சாலைகளில் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் குவி ஆடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதிரொலித்தல் என்றால் என்ன? பளபளப்பான மென்மையான பரப்பில் பட்டு ஒளி திரும்பும் நிகழ்வு தான் எதிரொலித்தல் என அழைக்கப்படுகிறது. ஒளி எதிரொலித்தலில் எத்தனை கதிர்கள் ஈடுபடுகின்றன? ஒரு ஒளி எதிரொலிக்கணும்னா 2 கதிர்கள் ஈடுபடும். ஒன்னு படுகதிர், மற்றொன்று பாத்தீங்கன்னா எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு 2 கதிர்கள் ஒளி எதிரொலித்தலில் ஈடுபடுகின்றன. படுகதிர் என்றால் என்ன? ஒரு ஊடகத்தில் எதிரொலிக்கும் பரப்பின் பளபளப்பான தரத்தின் மீது படும் கதிர் தான் படுகதிர் என்று அழைக்கப்படுகிறது. எதிரொலிப்பு கதிர் என்றால் என்னது? ஒளியானது பரப்பின் மீது பட்டு பிறகு அதே ஊடகத்தில் திரும்ப வரும். அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், எதிரொலிப்பு கதிர் என்று அழைக்கிறோம். எதிரொலிக்கும் பரப்பில் ஒளிக்கதிர் படும் புள்ளியில் கற்பனையாக வரையப்பட்ட செங்குத்து கோட்டிற்கு என்ன பெயர்னு பாத்தீங்கன்னா குத்துக்கோடு என அழைக்கப்படுகிறது. படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் குத்துக்கோடு ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடுகள் ஆகியவையும் ஒரே தளத்தில் அமைவதுதான் அதனிடையே ஏற்பட்ட தொடர்பாகவும். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்போதும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சமமாகவே இருக்கும். இது ரெண்டும் தான் பாத்தீங்கன்னா படுகதிர் மற்றும் எதிரொலிப்பு கதிர் மற்றும் குத்துக்கோடு ஆகியவற்றிற்கு இடையே அது மூணும் பாத்தீங்கன்னா ஒரே தளத்தில் அமையும். படுகோணமும் எதிரொலிப்பு கோணம் எப்போதும் சமமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மிகச்சிறந்த ஒளி எதிர்ப்பு பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி ஆகும். எதிரொலிக்கும் பரப்பை பொறுத்து எதிரொலிப்பின் வகைகள் யாவைன்னு பாத்தீங்கன்னா 2 வகை. ஒழுங்கான எதிரொலிப்பு மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு என 2 வகைகள் உள்ளன. ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளவளப்பா இருக்கும். அந்த பரப்பின் மீது ஓர் ஒளிக்கற்றையானது விழும்போது அது எதிரொலிக்கப்படும் கதிர்கள் ஒன்றுக்கொன்று இணையாக உள்ளன. ஒழுங்கான எதிரொலிப்பு பாத்தீங்கன்னா இதை கண்ணாடி எதிரொலிப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப அந்த ஒழுங்கான எதிரொலிப்புல பரப்பு வளவளப்பா இருக்கணும். ஒழுங்கற்ற எதிரொலிப்பு, அந்த எதிரொலிக்கும் பரப்பு பாத்தீங்கன்னா சொரசொரப்பான அல்லது ஒழுங்கற்ற பரப்பின் மீது படும் கதிர்கள் வெவ்வேறு கோணத்தில் எதிரொலிக்கும். இதுல பாத்தீங்கன்னா இணையாக எதிரொலிக்கும், இதுல வெவ்வேறு கோணத்தில் எதிரொலிக்கும். இந்த வகை எதிரொலிப்பு தான் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அல்லது பரவலான எதிரொலிப்பு என்று அழைக்கப்படுகிறது. பன்முக எதிரொலிப்பை எங்கு காணலாம்? ஆடையகங்கள், சிகை அலங்கார நிலையங்கள்ல பன்முக எதிரொலிப்பை நாம் காண முடியும். பன்முக எதிரொலிப்பில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையானது எதை சார்ந்ததுன்னா கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பை சார்ந்துதான் பன்முக எதிரொலிப்பும் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை சார்ந்ததாக உள்ளது. சமதள கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா எனில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 360 டிவைடட் பை தீட்டா -1 ஆகும். கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பை குறைக்கும் போது தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஒன்றுக்கொன்று இணையாக கண்ணாடிகளை வைத்தால் எத்தனை பிம்பங்கள் தோன்றும் அப்படின்னா பாத்தீங்கன்னா முடிவிலா எண்ணிக்கையில் பிம்பங்கள் தோன்றும். ஒன்றுக்கொன்று இணைய கண்ணாடிகளை வைத்தால் அதுல முடிவிலா எண்ணிக்கையில் பிம்பங்கள் தோன்றும். கலைடாஸ்கோப் எந்த தத்துவத்தில் செயல்படுகிறது? ஒளியின் பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில தான் கலைடாஸ்கோப் செயல்படுகிறது. கலைடாஸ்கோப் மூலம் எத்தனை பிம்பங்களை உருவாக்க முடியும்? கலைடாஸ்கோப் மூலம் பாத்தீங்கன்னா நாம் எண்ணற்ற பிம்பங்களை உருவாக்க முடியும். பெரிஸ்கோப் என்பது என்ன? பெரிஸ்கோப்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு பொருளுக்கு அல்லது நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாகவோ அல்லது அதை சுற்றியோ அல்ல பிற பொருளையோ அல்லது கப்பல்களையோ பார்ப்பதற்கான கருவிதான் பெரிஸ்கோப். பெரிஸ்கோப்ல எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா
ஒளி எதிரொலித்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. பெரிஸ்கோப்பின் பயன்கள் யாவை? போரின் போதும் நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்தவும் பெரிஸ்கோப் பயன்படுகிறது. இராணுவத்தில் பதுங்கு குழியிலிருந்து இலக்கணை குறிபார்க்க பயன்படுத்தப்படுகிறது. தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதியில் உள்ள முக்கியமான இடங்களை புகைப்படம் எடுக்க பெரிஸ்கோப் பயன்படுகிறது. உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு ஒளியிலை பெரிஸ்கோப்பினை மருத்துவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, காற்றில் ஒளியின் திசைவேகம் என்னன்னா 3 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1 தான் காற்றில் ஒளியின் திசைவேகம் ஆகும். ஒளி விலகல் என்றால் என்ன? ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஒளிபடும் புள்ளியில் செங்குத்து கோட்டின் அச்சினை பற்றிய ஒளியின் வளைவு தான் ஒளி விலகல் என அழைக்கப்படுகிறது. அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் போது எவ்வாறு செல்லும்? அதாவது அதன் செங்குத்தை நோக்கியே அடர்வு குறை ஊடகத்தில் இருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது அதன் செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும். அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் போது எவ்வாறு செல்லும் பாத்தீங்கன்னா, அதன் செங்குத்து கோட்டை விலகி செல்லும். அது செங்குத்தை கோட்டை நோக்கி விலகல் அடையும். இதே அடர்வு மிகு டு அடர்குறைனா செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும் போது ஒளி விலகல் எவ்வாறு இருக்கும் பாத்தீங்கன்னா, அதனுடைய ஒளி விலகல் குறைவாக இருக்கும். ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும் போது ஒளி விலகல் எவ்வாறு இருக்கும் பாத்தீங்கன்னா, அதிகமாக ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும் போது ஒளி விலகல் அதிகமாக இருக்கும். ஒளி விலகல் எண் என்றால் என்ன? ஓர் ஊடகத்தின் ஒளி விலகல் அளவானது அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண் என்று குறிப்பிடுகிறது. அந்த ஒளி விலகல் எவ்வளவு இருக்குதோ அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண் என அழைக்கிறோம். தனித்த ஒளிவிலகல் எண் என்பது என்ன? தனித்த ஒளிவிலகல் எண் μ காற்றில் ஒளியின் திசைவேகம் டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் தான் தனித்த ஒளிவிலகல் எண் என அழைக்கப்படுகிறது. ஒளிவிலகல் எண்ணிற்கு அலகு என்னன்னா, ஒளிவிலகல் எண்ணிற்கு அலகு கிடையாது. ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் காற்றை விட குறைவாக இருக்கிறது. அந்த ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1ஐ விட குறைவாகத்தான் இருக்கும். அதாவது சில பொருள்களின் ஒளிவிலகல் எண் காற்றுக்கு 1, நீருக்கு பாத்தீங்கன்னா 1.33, ஈத்தருக்கு 1.36, மண்ணெண்ணெய்க்கு 1.41, சாதாரண கண்ணாடி 1.5, குவாட்ஸ் 1.56, வைரம் 2.41. இதெல்லாம் சில பொருள்களுக்கு ஒளிவிலகல் என்னங்கிறத பார்த்தோம். ஓர் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து மற்றொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணானது தனித்த ஒளிவிலகல் எண்களின் தகவு மூலம் தரப்படுகிறது. இப்போ ஒரு ஊடகத்தில் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து மற்றொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை எதன் மூலம் தரலான்னு பாத்தீங்கன்னா ஒளிவிலகல் எண்களின் தகவு மூலம் தரப்படுகிறது. அதாவது அதுக்கு என்னன்னு பாத்திரலாம். அதாவது μ இரண்டாவது ஊடகத்தின் தனித்த ஒளிவிலகல் எண் டிவைடட் பை முதல் ஊடகத்தின் தனித்த ஒளிவிலகல் எண்ணம் மூலம் தான், இந்த ஃபார்முலா மூலம் தான் இன்னொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுக்கு பாத்தீங்கன்னா μ2 c டிவைடட் பை v2 டிவைடட் பை c1 டிவைடட் பை v1 ஆர் v1 v2ன்னு நம்ம அந்த ஒளிவிலகல் எண்ணை கண்டுபிடிக்க முடியும். ஒளிவிலகலுக்கான ஸ்னெல் விதி என்றால் என்ன? ஸ்னெல் விதி வரையறுன் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருந்தா, ஒளிக்கதிர்கள் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் போது ஏற்படும் ஒளி விலகலானது இரு விதிகளுக்கு உட்படுகிறது. அந்த இரு விதிகளைத்தான் என்னன்னு சொல்றோம், ஸ்னெல் விதிகள் என அழைக்கப்படுகின்றன. அந்த இரு விதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா படுகதிர், விலகுகதிர் மற்றும் அவை சந்திக்கும் புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு ஒளிவிலகல் எண்ணிற்கு சமமாக இருக்கும். இது ஒரு மாறிலி. அதாவது sin i டிவைடட் பை sin r μங்கிறது தான். இந்த ரெண்டு விதிகள் தான் ஸ்னெல் விதிகள் என அழைக்கப்படுகின்றன. வெண்மை நிற ஒளியானது எத்தனை வண்ணங்களை கொண்டுள்ளது? வெண்மை நிற ஒளியானது பாத்தீங்கன்னா 7 வண்ணங்களை கொண்டுள்ளது. நிறப்பிரிகை என்றால் என்ன? ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் வழியே வெண்மை நிற ஒளியானது செல்லும் போது 7 வண்ணங்களாக அது பிரிகை அடையும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நிறப்பிரிகை என அழைக்கிறோம். ஒளிவிலகல் அதன் அலைநீளத்திற்கு என்ன தகவில் உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா எதிர்த்தகவில் உள்ளது. சிவப்பு நிற ஒளிக்கதிரானது அதிக அலைநீளத்தையும் குறைந்த விலகலையும் என கொண்டுள்ளது. அப்போ சிவப்பு நிற ஒளிக்கதிர் தான் அதிக அலைநீளம் குறைந்த விலகலை கொண்டுள்ளது. இதே ஊதா நிற கதிரை எடுத்துட்டீங்கன்னா குறைந்த அலைநீளம் அதிக அளவு விலகலையும் கொண்டுள்ளது பாத்தீங்கன்னா ஊதா நிற கதிராகும். வெள்ளொளி கதிரின் நிறப்பரிகைக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வானவில் தான்.
வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. சூரியன் இருக்கும் எந்த திசைக்கு வானவில்லை காண முடியும்னா சூரியன் இருக்கும் எதிர்ப்புறத்தில் தான் நாம் வானவில்லை காண முடியும். இதுல புக் பேக் என்னங்கிறத பார்த்தரலாம். வளைந்த எதிரொலிக்கும் பரப்புடைய ஆடிகள் பாத்தீங்கன்னா கோளக ஆடிகளாகும். உட்புறமாக வளைந்து எதிரொலிக்கும் பரப்புடைய ஆடி பாத்தீங்கன்னா குழி ஆடி என அழைக்கப்படுகிறது. கோளக ஆடிகளின் எதிரொலிக்கும் பரப்பு எந்த கோளத்தின் பகுதியாக உள்ளதோ அந்த கோளத்தின் மையம்தான் வளைவு மையம் என அழைக்கப்படுகிறது. வாகனங்களில் பின் காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி, வாகனங்களை பின்னாடி வரத பார்க்கக்கூடிய ஆடியாக பயன்படுத்துவது குவி ஆடி ஆகும். ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு தான் முதன்மை அச்சு என அழைக்கப்படுகிறது. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு பாத்தீங்கன்னா குவிய தொலைவு என்று அழைக்கப்படுகிறது. குவிய தொலைவானது டேஸில் பாதியளவு இருக்கும். அதாவது குவிய தொலைவு வந்து பாத்தீங்கன்னா வளைவு ஆரத்தில் பாதியாக இருக்கும். ஒரு கோளகாடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டராக உள்ளது. பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் பாத்தீங்கன்னா அந்த பொருள் சியில் வைக்கப்பட்டுள்ளது. நீரில் ஒளிவிலகல் எண் 1.33 ஆகும். நெக்ஸ்ட் ஒன், கோடிட்ட இடங்களை அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோளக ஆடி எதுன்னா குவிய ஆடி ஆகும். கோளக ஆடியின் வடிவியல் மையம் எதுன்னா வளைவு ஆகும். குவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை சிறிய மெய் நிலையான பிம்பத்தை தோற்றுவிக்கிறது. கண் மருத்துவர்களை கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தப்படும் ஆடி பாத்தீங்கன்னா குவி ஆடி ஆகும். ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு எவ்வளவா இருக்குன்னா 45 டிகிரியாக இருக்கும். ஒன்றுக்கொன்று இணையாக உள்ள இரண்டு சமதள கண்ணாடிகளுக்கு இடையே பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா எண்ணற்ற பிம்பங்களாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொறுத்துக. குவி ஆடி பின்னோக்கு பார்வை ஆடியாக பயன்படுகிறது. பரவளை ஆடி வந்து பாத்தீங்கன்னா ரேடிய தொலைநோக்கிகளில் பயன்படுகிறது. ஒழுங்கான எதிரொலிப்பு சமதள கண்ணாடி. ஒழுங்கற்ற எதிரொலிப்பு சொரசொரப்பான சுவரில் பட்டுதான் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு ஏற்படுகிறது. இரண்டாவது பொறுத்துக. ஸ்னல் விதி sin i divided by sin r equal to mu. நிறப்பிரிகைங்கிறது பாத்தீங்கன்னா வானவில். ஒளிவிலகல் எண் c divided by v equal to mu. பன்முக எதிரொலிப்புங்கிறது பாத்தீங்கன்னா கலைடாஸ்கோப் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ்,